அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய திருவருளால் நம்ம தொடர்ந்து குர்ஆனை ஓதிட்டுருக்கோம். சூரா அல் அன்ஆம் அதில் 70 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இறைவன் நிறைய விஷயங்கள் நமக்கு போதிச்சுக்கிட்டே வரான். ஸோ 70வது ஆயத்தில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, யார் தங்களுடைய இந்த தீனை, அதாவது முஸ்லீமு இஸ்லாம் அப்படின்லாம் எல்லாம் பேசலை, உங்களுடைய இந்த தீன், இந்த வாழ்க்கை நெறிய நீங்கள் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கிறீங்களா, அவங்கள விட்டுடுங்க. அப்படி யாராவது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் விட்டுருங்க. உலக வாழ்க்கை அவங்கள ஏமாற்றத்தில் ஆழ்த்திடுச்சு. ஆனால் எந்த மனிதனும் தான் செஞ்ச தீய செயல்களின் காரணமாக துன்பத்தில், அதாவது அவனுக்கு துன்பம் பீடிக்கப்படாமல் இருக்க இந்த குர்ஆனை கொண்டு நல் உரை கூறுங்கள். அதாவது அட்வைஸுங்கிறத தாண்டி சில விஷயங்கள் குர்ஆனில் இதெல்லாம் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு நீங்கள் எத்தி வைங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே வாங்க, அப்பப்போ எச்சரிக்கை பண்ணிகிட்டே வாங்க. அப்படி பீடிக்கப்பட்டால், அப்படி மீறியும் அவங்க அந்த துன்பத்தால் பீடிக்கப்பட்டாங்க அப்படின்னா அல்லாஹ்கிட்ட இருந்து அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கவோ அல்லது உதவி புரியவோ பரிந்துரை செய்யவோ யாருமே இருக்க மாட்டாங்க. மேலும் தன் கைவசத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் ஈடாக கொடுத்து அந்த துன்பத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சாலும் கூட இறைவன்கிட்ட எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அவங்க தாம் சம்பாதித்த தீவினைகளின், அதாவது தீவினை அப்படின்னா நான் செஞ்ச தப்பு அப்படின்னா என்ன தப்பு? நம்ம சின்னதாக செஞ்சுருப்போம், அது நமக்கே தெரியாது. எது சரி எது தப்புன்னே தெரியாமல் தானே இப்போ நம்ம இருக்கோம். ஏன்னா நமக்கு ஃபுல்லாக குர்ஆன் நமக்கு தெரியலை. ஸோ அல்லாஹ் எதை சரின்னு சொல்லியிருக்கான், எதை தப்புன்னு சொல்லியிருக்கான்லாம் நமக்கு தெரியலை. அதை தாண்டி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய நடக்குது, குளறுபடிகள் இருக்குது. ஸோ அல்லாஹ் நாடினா நமக்கு பிரச்சனை வரதை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம ஏதோ ஒன்று செஞ்சதன் விளைவாகத்தான் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே குறிப்பிட்றான். அதே மாதிரி உண்மையை, அந்த சத்தியத்தை அவங்க நிராகரித்தாங்க. உண்மையை அவங்க நிராகரித்த காரணத்தினால என்ன ஆகுது? நன்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் தான் அவங்களுக்கு உண்டு, அவங்களுக்கு கிடைக்கும். ஆரம்பத்துலேருந்து அழகாக நீங்கள் இப்படிலாம் நல்லது செய்ய மாட்டிங்களா அப்படின்னா சொல்லிவிட்டு ஃபைனலாக தான் சொல்கிறான், நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் கேட்கலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும். ஸோ நம்மளும் ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறப்ப அழகான முறையில் சரியான விதத்தை, சரியான விஷயங்களை முதல்ல சொல்லிவிட்டு கடைசியாக ஒருவேளை இதை நீங்கள் மாற்றி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த தவறு, இந்த பிரச்சனை வரக்கூடும், கிடைக்கும் அப்படின்னு ஃபைனலாக சொல்கிற மாதிரி நமக்கும் ஒரு படிப்பினையை இறைவன் தரான். ஸோ இது மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கும் பொருந்தும், நமக்கும் கூட பொருந்தும். அதை தாண்டி இன்றைக்கி வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய அரசியலுக்கும் இது பொருந்தும். எல்லா வகையிலையுமே நீங்கள் சூழ்ந்து யோசித்து பார்க்கணும். அடுத்த ஆயத்து பாருங்கள், 71வது வசனம் பாருங்கள். குல் அனது மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஊனா வலா யதுர்ருனா வனுரித்த அலா அகாபினா பஅத இத் ஹதானல்லாஹு. அந்த ஹதா, ஹுதா இது எல்லாமே நேர்வழி. தஹ்வத்ஹு அப்படின்னா வழி தவற செய்தன. ஷயாத்தீனு ஃபில் அர்தி ஹைரான் லஹு அஸ்ஹாபுன் யதுஊனஹு. அஸ்ஹாப் அப்படின்னா நண்பர்கள், அதே சமயம் கூட இருப்பவர்கள், ரெண்டையுமே குறிக்கும். ஸோ அஸ்ஹாபுன் அப்படின்னா நண்பர்கள், யதுஊனஹு அழைக்கிறார்கள், இலல் ஹுதா அத்தினா
குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா வ உமிர்னா லி நுஸ்லிம. பாருங்கள், நுஸ்லிம, இந்த முஸ்லிம், நுஸ்லிம எல்லாமே பணிந்து விடுவது. ஸோ அந்த நுஸ்லிம அப்படின்னா பணிந்து விடுவது. ஸோ நூன் வருது அப்படின்னா நாங்கள், அதுக்கு நூன் வருது. மீம் வருதுன்னா உங்கள் அப்படின்ற மாதிரி வரும். இங்கே நூன் வர்றதுனால நாங்கள். லி ரப்பில் ஆலமீன். அப்போ நபியே, அவங்களிடம் நீர் கேளும், அல்லாஹ்வை விடுத்து எங்களுக்கு நன்மையோ தீமையோ அளித்திட முடியாதவற்றிடமா நாங்கள் பிரார்த்திப்போம். அல்லாஹ் எங்களை நேரான வழியில் செலுத்திய பிறகு முந்தைய நிராகரிப்பு நிலைக்கு நாங்கள் திரும்பி விடுவோமா? ஒருவருக்கு அவருடைய நண்பர்கள் நேர்வழி காட்டி எங்களிடம் வந்துவிடு என அழைத்து கொண்டிருக்கும் போது ஷைத்தான்கள் அவரை வழிகெடுத்து அதன் காரணமாக பூமியில் அவர் தட்டழிந்து திரிவதை போன்று நாங்கள் ஆகிவிடுவோமா? நபியை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இவங்களை பார்த்து இந்த வார்த்தை கேளுங்க. என்னென்னு, அதாவது எங்களுக்கு எல்லா நல்லது கெட்டதுலையுமே இறைவன் தான் எங்களுக்கு பாதுகாப்பு தரான். ஸோ அப்படிப்பட்ட இறைவனை விடுத்து நாங்கள் வேறு யாரை வணங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஏன்னா அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அந்த இது எப்படி, அந்த ட்ரைப், அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, கடவுள்னு ஒரு அல்லாஹ் அப்படின்னு மொழியில், அந்த அரபி மொழியில் அல்லாஹ்ங்கிறது கடவுள் தான், அல்லான்னு ஒருத்தவன் இருக்காங்கிறத எல்லாருமே நம்பினாங்க. ஆனால் அதை தாண்டி சிலைகளை வைத்து கொண்டு, இந்த சிலை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, நம்ம தர்காக்களை வைத்து கொண்டு இந்த தர்காக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, வர்றதுக்கு ஒரு அமௌண்ட்டு, திருஷ்டிக்கு ஒரு அமௌண்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொஞ்சம் முன்னை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் தமிழ்நாடை தாண்டி வெளியெல்லாம் நிறையா நடக்குது. தமிழ்நாட்டிலையும் நடக்குது, நமக்கு நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால பெருசாக நமக்கு தெரியலை. இந்த மாதிரியும் அதே மாதிரி இவங்க மற்ற இதில் கிறிஸ்டியனாக இருக்கட்டும், ஹிந்துஸாக இருக்கட்டும், அந்த சிலைகளை வைத்து கொண்டு அந்த பூசாரிகள் நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணுன்ற மாதிரி தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நபி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அன்றைக்கி அந்த குலம் தான் பேசுச்சு. குலம்னா அவங்களோட இன்றைக்கி ஜாதின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி குலத்தலைவர்கள் தான், அவங்க சொல்கிறது தான் எல்லாம் சட்டம், அப்படி இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இப்போ இருக்க முடியாது. ஏன்னா எங்களோட நண்பர்கள், ஒருவருக்கு அவங்களுடைய நண்பர் நேர்வழி காட்டி, அந்த அஸ்ஹாப் அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்க, நேர்வழி காட்டுறவங்க, இப்படி நம்ம யோசிச்சுப்போம். ஸோ இப்படி நேர்வழி காட்டக்கூடிய என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட இருக்கும்போது நான் ஷைத்தானை ஃபாலோ பண்ணுவேனா? ஸோ என்னை அவன் வழிகெடுப்பான். அதன் காரணமாக நான் பூமியில் ரொம்ப சீரழிஞ்சு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு அல்லாஹ் நேரான வழியை கொடுக்கும்போது, அந்த நேரான வழியை காமிக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இந்த குரான் இருக்குது. இந்த குரானை எனக்கு போதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, தோழர்கள் இருக்காங்க. இதையெல்லாம் விட்டுட்டு நான் ஷைத்தானோட பேச்சை கேட்க வேணாம் அப்படின்னு நம்மளும் சொல்லிக்கிடணும். நபியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நபியே நீர் கூறும், திருப்பி அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உண்மையில் அல்லாஹ் காட்டும் வழியே நேர்வழியாகும். அகிலம் அனைத்திற்கும் அதிபதியான இறைவனுக்கு நாங்கள் முற்றிலும் அடிபணிந்து வாழ வேண்டும் என கட்டளையிடப்பட்டுள்ளோம். ஸோ அல்லாஹ், அப்போ 2 வழி இருக்குது. ஒன்று அல்லாஹ் காமிப்பான், இன்னொன்று ஷைத்தான் காமிப்பான். அல்லாஹ் காட்டக்கூடிய வழியை ஒரு ஃப்ரெண்டு மூலமாக, ஒரு சரியான ஆட்கள் மூலமாக இறைவன் காண்பிப்பான். ஸோ நம்மளும் இன்றைக்கி ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது, ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. எதை ஏற்றுக்கிறது எதை விடுறதுன்னே நமக்கு புரியலை. ஸோ பி அவேர், நிதானமாக இருங்க. யார் என்னன்னு யோசித்து, கொஞ்சம் தெரிஞ்சாலும் அதை நீங்கள் முழுமையாக அதை யோசித்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண பாருங்கள்.
எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறத விட கொஞ்சம் அல்லாஹ்வுடைய விஷயத்த எனக்கு இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கை வருது அப்படின்னா அதன் போக்கில் அவங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு இது சரி வரல, இவங்களுக்கும் நமக்கும் செட் ஆகாது அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்கள விட்டு விலகிட்டு நீங்களாக யோசிக்கணும். இல்லை வேறு யார் அந்த பாதையில் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். எல்லாருமே அப்படித்தான். ஸோ விஷயம் இறைவன் மட்டும்தான் நேர்வழி காமிப்பான். ஸோ அவன்கிட்ட நம்ம அந்த நேர்வழியை கேட்டுட்டு நம்ம பயணப்படும்போது யாரோட வேணால் பயணப்படலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே இவங்களோட வேணாம் அப்படின்னு இறைவன் நம்ம உள் மனசுக்கு போடுவான். அப்போ நீங்கள் அவங்கள விட்டு வெளியாவீங்க. இதுதான் இன்றைக்கி சிச்சுவேஷனில் இருக்கக்கூடியது. ஏன்னா இன்றைக்கி நம்ம யார் தான் சரி யார் தான் தப்புன்னு புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு குழப்பத்துக்குள்ளே தான் இருக்கும். சரியா? ஸோ உண்மையிலேயே அல்லாஹ் காட்டும் வழி தான் நேர்வழி. அகிலம் அனைத்துக்கும் அதிபதியான இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம முற்றிலும் அடிபணிஞ்சு வாழணும். இதைத்தான் நபிக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான், நமக்கும் இதுதான் கட்டளையிடப்பட்டிருக்கு. சரியா? அப்போனா அல்லாஹ் சொன்ன முறைப்படி நம்ம வாழணும். இந்த குரானில் என்னென்னலாம் இருக்குங்கிறத எவ்வளோ தூரம் நமக்கு தெரியுதோ அவ்வளோ தூரம் நம்ம வாழணும். அடுத்து இன் அகீமுஸ் சலாத்த வத்தகூஹு வத்தகு வஹுவல்லதி இலைஹி துஷரூன். மேலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள், ஏனெனில் நீங்கள் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்றும் நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம். அல்லாஹ் டைரெக்டாக சொல்லிட்டான், நேர்வழி என்கிட்ட தான் இருக்குது. சொன்னதோடைய அடுத்த வரியை சொல்கிறான், தொழுகையை கரெக்ட் பண்ணுங்க, தொழுகையை கரெக்ட் பண்ணுங்க. அடுத்து அவன் சொல்கிற விஷயத்துலேருந்து மாறு செய்கிறதுலேருந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியாக அவன்கிட்ட தான் நீங்கள் கொண்டு சேர்க்கப்படுவீங்க. அல்லாஹ் திரும்ப திரும்ப ஒரு தொழுகையவே சொல்கிறானே, தொழுகைனால என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்க்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அல்லாஹ்க்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் தொழுதா நமக்கு 5 வேளை எக்ஸசைஸு, 5 வேளை மெடிடேஷனு, 5 வேளை அந்த ரிலாக்ஸேஷனு, நமக்கு நல்லதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு. ஏன்னா நான் தொழுகிறதுனால அல்லாஹ்க்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நான் தொழுகிறதுனால எனக்கு தான் அவ்வளோ பிரயோஜனம். அப்போ ஏன் நல்லதுக்காகவே அல்லாஹ் கட்டளையே போடுறான், தொழுகையை சரி செய்யுங்க, நிலைநிறுத்துங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளோ டிப்ரெஷன்ஸ் எவ்வளோ இது இருக்குது. ஆனால் நம்ம அந்த டிப்ரெஷனுக்கு ஸ்டேட்டஸ் வைக்குவோம், அந்த டிப்ரெஷனுக்கு எல்லாம் பண்ணுவோம், ஒருத்தவங்கள்ட்ட உட்காந்து மணிக்கணக்காக புலம்புவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் தொழுகும்போது மட்டும் கரெக்டாக 5 நிமிஷம் எவ்வளோ ஸ்பீடாக தொழுக முடியுமோ தொழுதுட்டு எந்திரிச்சு வந்துடணும். அந்த ருக்கு சஜ்தாலாம் ப்ராப்பராலாம் பண்ணுறேன்னா இல்லையா அதெல்லாம் தெரியாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்மளை சூரிய நமஸ்காரம், யோகா இதெல்லாம் நீங்கள் இது ரிலீஜியஸோடு கனெக்ட் பண்ணாதீங்க. அது ஹெல்த்து, அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு தான் இது பண்ணுறோம், உடல் ஆரோக்கியத்துக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே உடல் ஆரோக்கியம்தான் தொழுகையுமே. அவங்க யோகாவை கூட அவ்வளோ வேர்ல்டு வைடாக கொண்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி நம்ம யோகா எல்லாருமே பண்ணுறாங்க, மத வித்தியாசம் இல்லாமல். ஆனால் அதே தான் தொழுகையுமே. தொழுகை மட்டும் என்ன அவ்வளோ கரெக்டாக நீங்கள் அந்த தொழுகும்போது பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அசைவுகள் இருக்குதுன்னு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அப்போது நம்ம நினச்சிருந்தா நம்ம இதை ஒரு ரிலீஜியஸ் நாங்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு பார்க்காம எல்லா மக்களும் இது பண்ணால் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களும் வெறுமனே சும்மா தொழுக குரான் ஓதுறதை மட்டும் அவங்க போய் சொல்லலை. அவங்க நிறைய சண்டை போட வேண்டியது இருந்துச்சு, நிறைய போராட வேண்டியது இருந்துச்சு. அப்போ அந்த போராட்டத்துக்கு இவங்களுக்கு உடல் வலிமையும் தேவை, மன வலிமையும் தேவை. அப்போ உடல் வலிமையும் மன வலிமையும் பெறுறதுக்கு தான் தொழுகையே ஃபஸ்ட்டு அல்லாஹ் கொடுக்குறான். நீங்கள் தொழுகுங்க.
யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 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 மிலிட்ரியில் இருக்கீங்க, அல்லது ஏதாவது ஒரு ஒரு சமூக களப்பணியில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த என்சிசி, என்எஸ்எஸ் இதெல்லாம் ஸ்கூல் டைமில் பார்த்துருப்போம். நமக்கு எவ்வளோ பயிற்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பயிற்சியை, அந்த மாதிரியான ஒரு தொழுகையை நம்ம வெறுமனை அல்லாஹ்க்கு பயந்துக்கிறணும், அல்லாஹ் சொல்லியிருக்கான் அதனால தொழுவணும். நீங்கள் அல்லாஹ்க்காகலாம் நம்ம தொழுகவே தேவையில்லை. அவனுக்கு நீங்கள் தொழுகிறதுனால, நம்ம தொழுகிறதுனால அவனுக்கு எந்த யூஸுமே இல்லை. ஆனால் தொழுதா நமக்கு தான் நல்லது. நம்ம தான் உடல் இறுகுவோம், உடல் வலிமை பெறுவோம், மன வலிமை பெறுவோம். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் அந்தந்த வக்தில் சரியான முறையில், அழகான முறையில் தொழுது நம்மளுடைய உடல் உள்ள ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்போம். அல்லாஹ் நமக்கு அதற்கான நிகுமத்தை தருவானாக. ஸோ தொழுகை நிலைநிறுத்துங்க, அவனுக்கு மாறு செய்கிறதுலேருந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியாக அவன்கிட்ட தான் நம்ம ஒன்று சேர்க்கப்படுவோம். இப்படித்தான் நமக்கு இறைவன் கட்டளையிட்டிருக்கான். அடுத்து பாருங்கள், வஹுவல்லதி கலக சமாவாத்தி வல் அர்த பில் ஹக் வயௌம யகூலு குன் ஃபயகூன் கவுலுஹுல் ஹக் வலஹுல் முல்கு யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாத வஹுவல் ஹக்கீமுல் ஹபீர். அப்போ வானங்களையும் பூமியையும் சத்தியத்தின் அடிப்படையில் படைத்தவன் அவனே. சத்தியத்தின் அடிப்படையாம். அப்போ வானம் பூமியெல்லாம் சத்தியத்தின் அடிப்படைனா அப்போ அந்த சத்தியங்கிறது என்ன? அதுதான் நம்ம சத்தியங்கிறது என்னன்றதை புரிஞ்சுக்கிடணும். ஸோ அந்த ஜாக்ரஃபி, அந்த வானம் பூமி பற்றின படிப்புலாம் ஜாக்ரஃபின்னு சொல்லுவோம் தானே. ஸோ இது புவியியலில் புவியவே அது ஒரு கோட்பாடு, ஒரு தியரி. ஸோ இதன் அடிப்படையில் படைச்சிருக்கான் அவன். அந்த சத்தியங்கிறது அவ்வளோ ஒரு இன்டெப்த்தான மீனிங் உடையது. ஸோ சத்தியத்தின் அடிப்படையில் படைத்தவன் அவன்தான். எந்நாளில் அவன் ஆகுக குன் அப்படின்னு சொன்னானோ அந்த நாளில் மறுமை வந்துடும். ஆகுகன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் படைச்சான். அதே மாதிரி அவன் ஆகுகன்னு சொன்னால் மறுமையும் வந்துடும். அவனுடைய கூற்று தான் முற்றிலும் உண்மை. அவன் சொல்கிறது மட்டும்தான் உண்மையானது. மேலும் எந்த நாளில் சூர் ஊதப்படுமோ அந்த நாளில் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே உரிதாக இருக்கும். இன்னைக்கு எக்கச்சக்கமான ஆட்சிகள், அந்த ஆட்சிகள் எல்லாம் கையில் முடிவாக ஒரு சிலரிடம் மட்டும் இருக்குது. அந்த ஒரு சிலருடைய கையுமே ஒரே ஒருத்தட்ட இருக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம புரிஞ்சிக்கவே முடியாத சில இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வேறு யாரோ இதையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை வெறும் தொழுகைக்கும் ஓதுறதுக்கும் மட்டும் வச்சுக்கிட்டோம். மற்றபடி அரசியல், பொருளாதாரம், குடும்பவியல் இதுக்கெலாம் அல்லாஹ்வை நம்ம வச்சுக்கிறல, பணம் இதுக்கெல்லாம். ஆனால் எக்காலம் ஊதப்பட்டுருச்சுன்னா, சூர் ஊதப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த நாளில் ஆட்சி எல்லாமே, அதிகாரம் எல்லாமே அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ அவன் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். மேலும் அவனே நுண்ணறிவாளனாகவும் அனைத்தும் தெரிந்தவனாகவும் இருக்கிறான். அப்போ அவனை இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், எல்லாமே அவனுக்கு, இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன்தான் நுண்ணறிவாளனாக, அந்த இன்டலெக்சுவல், அவ்வளோ இன்டலெக்சுவலாக அவன்தான் இருக்கான். அவனுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். இது கால இப்ராஹிமுலி அபிஹி ஆசார அத்தத்தகிது அஸ்னாமன் ஆலிஹா இன்னி அராக வ கௌமக ஃபி ஜலாலிம் முபீன். ஸோ மேலும் இப்ராஹிம் தம் தந்தை ஆஜரை நோக்கி, சிலைகளையா நீங்கள் கடவுளாக்குகிறீர்கள்? நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய சமூகத்தாரும் வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பதை நான் காண்கிறேன் என்று கூறிய சந்தர்ப்பத்தை நீர் நினைவு கூறும். அப்போது இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை, அவருடைய தந்தை பேரையும் இங்கே குறிப்பிட்றான் அல்லாஹ், ஆஜர். ஸோ ஒருத்தவருடைய தந்தையை ஏன் அல்லாஹ் குறிப்பிடணும்?
ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து நிறைய படிப்பினை நமக்கு இருக்குது. அதனால தான் அல்லாஹ் அவருடைய தந்தையையும் சேர்த்து இங்கே வந்து சொல்கிறான். ஸோ தந்தையை பார்த்து கேட்குறாரு, சிலையவா நீங்கள் கடவுளாக பார்க்குறீங்க? நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய சமூகத்தாரும் வெளிப்படையான வழிகேட்டில் இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய ஆட்சி விஷயங்கள், கியாமத்து நாள், இதை பற்றிலாம் பேசிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்பாவை பார்த்து சொன்ன விஷயத்தை இங்கே குறிப்பிடுறாரு. ஸோ இதே நிலைமை தான் நபிக்கும் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுடைய அந்த அவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி தானே, சின்னத்தா பெரியத்தா இப்படி தானே இருந்தாங்க. ஸோ பெரியவங்களை நோக்கி இந்த வார்த்தையை அவரும் கேட்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதைத்தான் இறைவன் இங்கே குறிப்பிடலாம். இன்னும் மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.